ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். மிக அருமையான வேதவசனம். இந்த வேத வசனத்தின் கடைசியில் கூட உயர்த்துகிறவரும் ஆனவர் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம் ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் உயர்த்துகிறவரும் ஆனவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்மை உயர்த்துகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் கூட அநேக மனிதர்களை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாழ்வில் இருப்பீர்கள் என்றால் உங்களையும் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்துகிறார். இங்கு அன்னாளை தேவன் அவளுக்கு ஏற்பட்டிருந்த துன்பங்கள், கிளேசங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் அவளை உயர்த்தினார். அதை தான் அன்னாள் பாடலாக இங்கு பாடுகிறதை, அவரை போற்றி துதிக்கிறதை இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அன்னாளை போல உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இடர்பாடுகள் அநேகம் இருந்தாலும் அதை குறித்து ஒருபோதும் நீங்கள் மனமுடைந்து போகாதபடிக்கு தேவனை உயர்த்தும் போது தேவன் மெய்யாகவே உங்களையும் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்னும் அநேக வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. யாரையெல்லாம் தேவன் உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கும்போது ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை கூப்பிடுகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். தாவீது அநேக இடங்களில் கர்த்தரை உயர்த்தி அவர் கூப்பிட்டு ஜெபிக்கிறது நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி ஜெபித்த எல்லா இடங்களிலும் அவருக்கு விடுதலையும் கிடைத்தது, உயர்வையும் தேவன் கொடுத்தார், அவரை ராஜாவாக மாற்றி. அது மாத்திரமல்ல, நாம் நீதிகளை செய்யும்போது ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்வில் நீதியான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால் தேவன் மெய்யாகவே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று உலகத்தில் அநேக மனிதர்களுக்கு முன்பாக தாழ்மையை வெளிப்படுத்துகிறார்கள், தாழ்த்துகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளிலும் தாழ்மைப்படுவான் என்றால் அவனை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். யாக்கோப்பு 4:10 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்போது அவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, துதிப்பவர்களையும் தேவன் உயர்த்துகிறாராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் தாவீது அநேக இடங்களில் துதிப்பதை குறித்து எழுதியிருக்கிறார். அவர் துதித்து கொண்டே இருக்கிறதை நாம் சங்கீத புஸ்தகங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். 1ஆம் சங்கீதத்திலிருந்து சங்கீதம் முழுவதுமே தாவீது அநேக இடங்களில் கர்த்தரை துதித்திருக்கிறார். அவரையும் தேவன் அவருடைய வாழ்க்கையில் உயர்த்தியிருக்கிறார் என்று பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்தார்கள். அங்கு அவர்களுக்கு அந்த சிறையிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையும் உயர்வையும் அவர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கார். இன்னும் வேதத்தில் அநேக இடம் எரிகோ கோட்டை விழுவதற்கு துதித்தார்கள். அந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய வெற்றி, ஒரு உயர்வை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை துதித்து பாருங்கள். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக. இப்படியாக இந்த 4 காரியங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் உயர்வை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒரு
மனிதன் தரித்திரம் அடைவதும் ஐஸ்வர்யம் அடைவதும் உயர்வை அடைவதும் தாழ்மைப்படுவதும் எல்லாவற்றையும் உம்மால் செய்ய முடியும். ஆனால் நீர் எங்களை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்று அன்னாள் சொன்னது போல அன்னாளுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு உயர்வை, ஒரு மேன்மை, ஒரு விடுதலை நீர் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நீர் எங்களை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை இந்த புதிய நாளிலே கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் நீர் உயர்த்துகிறவராய் இருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்ய உம்மால் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் உயர்வைகளையும் மேன்மையும் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.